been fascinated by it. எப்பொழுதுமே fascinated என்றால் என்ன? மட்டற்ற சந்தோஷம், மட்டற்ற மகிழ்ச்சி, மட்டற்ற என்ன? எப்பொழுதுமே அது நிறைந்திருக்கிறது. fascinated என்றால் எனக்கு ஒரு ஆச்சரியம். I had always been, பீன் போட்டுக்கிறதுனால பீன் போட்டுக்கிற, ஆல்வேஸ் போட்டா பர்ஃபெக்ட் வரணும். ஆல்வேஸ்னா எப்பொழுதும், எப்பொழுதுமே, நிகழ்காலத்திலும் சரி, இறந்த காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, எப்பொழுதுமே, அதாவது நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும். I had always been, I had always liked him, I had always seen the movie, I had always liked ரஜினிகாந்த். I had always been என்றால் என்ன? எப்பொழுதுமே. ஸோ எப்பொழுதுமே என்று சொல்லும் பொழுதே ஆல்வேஸ் நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்றீங்க. ரைட்டா சார்? I had always been fascinated by it and அதுக்கப்புறம் fascinate ஆனதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்ன? And I heard people say it was an unforgettable experience. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்று கேள்விப்பட்டேன். வாஸ் வந்திருக்கிறது இங்கே past tense, அதனால heard, கேள்விப்பட்டேன் heard, கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லை heard. ஏனென்றால் இங்கே unforgettable, மறக்க முடியாத அனுபவம் என்று கேள்விப்பட்டேன். I was very excited, ரொம்ப எக்ஸைட்டட்னா மற்றற்ற மகிழ்ச்சி. when I அந்த நேரத்திலே arrived என்றால் என்ன? வந்த பொழுது, on the day, although beforehand, அதற்கு முன்னாடி, வந்த பொழுது arrived, அதற்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல பின்னாடி போறேன், வந்தேன், அதற்கு பிஃபோர் ஹேண்ட், பிஃபோர்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்து? ஐ ஹேட் பீன் ஃபீலிங் எ லிட்டில் ஃப்ரைட்டன், இந்த உணர்ச்சிகள், அந்த ஃபீலிங், ரொம்ப பயந்து கொண்டிருந்தேன். ஐ ஹேட் பீன் ஃபீலிங், அந்த ஃபீலிங்கை சொல்லுவதற்காக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறீங்க. நல்லா நாம வச்சுக்கோங்க. இறந்த காலத்தில் நான் நடுங்கி கொண்டிருந்தேன், அச்சப்பட்டு கொண்டிருந்தேன், பயந்து கொண்டிருந்தேன் என்று அந்த செய்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஐ ஹேட் பீன் ஃபீலிங். ரைட்டா சார்? I had been feeling a little frightened. My friends and I, நானும் என் நண்பர்களும். I had come, ஏன் had come வந்து சொல்லிக்கிறீங்க? முன்னாடியே வந்துட்டோம். In the hope that by the end of the day, அந்த நாள் முடிகிற பொழுது we would be able to say, அந்த நாள் முடிந்த பொழுது நாங்கள் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? We had walked across hot burning coals. அப்போ மாலை வருகிறது, மாலை வரும்போது நாங்கள் சொல்லுவோம், ஏற்கனவே நாங்கள் நடந்திருந்தோம். had walked. மாலை வந்த பொழுது அதற்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது we had walked. ரைட்ஸா? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நெருப்பில் நடக்கணும், கேள்விப்பட்டேன், ரொம்ப அச்சப்படுத்தக்கூடியதுன்னு, மறக்க முடியாத அனுபவம் என்று. எனக்கு எப்போவுமே அச்சப்படக்கூடிய உணர்வு இருக்கிறது. நாங்கள் அங்கே வந்திருந்தோம், ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அந்த மாலை நேரம் முடிந்தவுடன் நன்றாக நாங்கள் அந்த நெருப்பிலே நடந்தோம் என்ற ஒரு உணர்வை பெறுவோம் என்று. அடுத்தது, அவர் டீச்சர் வாஸ் வெரி குட், எங்க ஆசிரியர் ரொம்ப நல்லவர். அண்ட் பை டீ டைம், டீ நேரம் குடி முடியறக்குள்ள எங்க ஆசிரியர் நல்லவர். அண்ட் பை டீ டைம், அந்த டீ குடிக்கிற நேரத்துக்குள்ள ஒரு 11 மணி இருக்கும், அதற்கு முன்னாடி we had learnt a great deal. பை த டீ டைம்னா அந்த டீ டைம் முடியறக்குள்ள, அதுக்கு பிஃபோர், அதுக்கு டீ டைமுக்கு பிஃபோரா சொல்றேன். டீ டைமுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி என்ன? we had learned, கற்றிருந்தோம். a great deal and had prepared, ஏற்கனவே தயாராக இருந்தோம். ரைட்டா? நிறைய கற்றிருந்தோம். டீ குடிக்கிற நேரத்திற்குள்ள நிறைய கற்றிருந்தோம், தயார் செய்திருந்தோம். ரெண்டும் அந்த டீ குடிக்கிற நேரத்திற்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை, ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது had plus past participle, இறந்த கால எச்சத்தை பயன்படுத்துகிறாய். The fires, I had expected, நான் எதிர்பார்த்திருந்தேன், to be terrified when the time came to walk. அப்ப இறந்த காலத்தை பற்றி இவர் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? அந்த நெருப்புல நடக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது நான் எதிர்பார்த்திருந்தேன். அப்ப நெருப்புல நடந்த நேரம் அதற்கு முன்னாடி I had expected, எதிர்பார்த்திருந்தேன். But as I took off, ஆனால் அதற்கு பின்னாடி நடந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது took off என்றால் என்ன? காலடிகளை நான் ரிமூவ் பண்ணிய பொழுது my shoes and socks, I did not feel afraid, நான் அச்சப்படவே இல்லை. I did not feel. Past tense. I approach என்றால் என்ன? நெருங்கினேன். அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் past tense. The
கோல்ஸ் என்றால் என்ன? அந்த நிலக்கரிகள், எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கரிகள். as all my friends before me, எனக்கு முன்னாடி இருந்த நண்பர்கள், அந்த முன்னாடி இருந்த நண்பர்கள் என்ன செய்தார்கள்? had done. அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று குறிப்பிடும் பொழுது had done. ரைட்டா? நான் நெருப்புல போய் அங்க வந்துட்டேன். அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, என் நண்பர்கள் என்ன செய்திருந்தார்களோ had done and started walking. பின்ன நான் நெருப்புல நடக்க ஆரம்பித்தேன். I could feel the heat. கால்ல நெருப்பை உணர்ந்தேன், ஜூட்டை உணர்ந்தேன். But as I stepped, காலை வைத்த அந்த நெருப்பிலிருந்து வெளியே காலை stepped. அடுத்த நிகழ்ச்சி walked, walking. I stepped outside, step back into the grass. நெருப்பிலிருந்து நடந்து முடிஞ்ச உடனே புல் தரையில் போய் என் காலை நினைக்கிறேன். at the other end I knew the coals had not burnt. அதற்கு முன்னாடி என்ன நடந்தது? அந்த நிலக்கரிகள், எரிந்து கொண்டிருக்க கரிகள் என்னுடைய காலை சூடாக்கிய, புண்ணாக்கி இருக்கவில்லை. had not burned, எரித்திருக்கவில்லை. ரைட்டா? இவன் நெருப்புல நடந்திருக்கான். நடந்து முடிந்தவொடனே நாங்க என்ன பண்ணா, கிராஸ், புல்வெளியில காலை வைக்கிறான். அப்ப அவன் என்ன உணர்ந்தான்? இந்த நெருப்புல காலை வச்ச அதுக்கு முன்னாடி என் கால் ஒன்றும் எரிந்திருக்கவில்லை. அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது I had not burnt my feet at all as I had hoped. நான் as I had hoped என்றால் என்ன? முன்னாடி நான் நம்பினேன். என்ன நம்பினேன்? காலெல்லாம் எரிந்துரும், சூடாயிரும், நெருப்பாயிரும், புண்ணு வந்துடும். இதெல்லாம் என்னது? நடப்பதற்கு முன்னாடி நான் யோசித்த விஷயம். ஸோ நடப்பது என்றால் என்ன? கால் நடக்கிறான் நெருப்புல. அதற்கு முன்னாடி அவன் என்ன எதிர்பார்த்தான்? கால் எரிஞ்சிரும். அப்புறம் என்ன எதிர்பார்த்தான்? அவன் நம்பனா, என்ன நம்பனா? இந்த மாதிரி புண்ணாக்கி விடும் என்று. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜ். அதற்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க நடக்கிறேன். ஹோ அண்ட் நன் ஆஃப் அஸ் were burnt. யாருக்கும் கால் சூடாகவில்லை, எரியவில்லை. த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். இந்த ஒட்டுமொத்த அனுபவம் அமேசிங் என்றால் என்ன? ஆச்சரியப்படக்கூடியதாக இருந்தது. and I just wished I had done it sooner. நான் என்ன உணர்ந்தேன்? இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணியிருக்கலாம், ரொம்ப லேட் பண்ணிட்டேன். had done earlier. hope you're able to understand. பார்த்துட்டீங்களா? இறந்த காலத்தை பற்றி சொல்லும் பொழுது past tense. இறந்த காலத்திலே ஒரு நிகழ்ச்சியை பற்றி had been feeling, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது இறந்த காலத்திலே had been feeling. past tense எங்கே யூஸ் பண்ணுவேன்? இரண்டாவது நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, இறுதியாக நடக்கக்கூடிய இறந்த காலம், அதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது had plus past participle. புரிந்ததா? are you clear? இங்க பாருங்க, அடுத்து fill in the gaps with a past simple. அதே past simple இறந்த காலம். ate, went, saw. past perfect had eaten, had seen, had gone. past simple, past perfect, past perfect continuous. had been going, had been seeing, had been eating. ரைட்டா? past tense, past perfect, past perfect continuous எங்கே பயன்படுத்துகிறோம்? been என்ன? been உடைய past tense என்ன? been. past participle மறுபடியும் been. அந்த past participle யூஸ் பண்ணும். by ஓட past tense bought. past participle bought. decide ஓட past tense past participle decided. develop உடைய past tense past participle discuss. past tense past participle feel. past tense past participle like. past tense past participle make, made. past participle made. phone உடைய past tense நல்லா ஷவுட் பண்ணி சொல்லுங்க. ஃபோனுன்னா நவுனு, வர்பா வரும்போது ஃபோன்னா ஃபோன் பண்ணு. past tense of phone past participle. run ஓட past tense past participle. start ஓட past tense past participle started. stay ஓட past tense past participle. take ஓட past tense past participle. visit ஓட past tense past participle. wait ஓட past tense past participle. work உடைய past tense past participle work. ரைட்டா? so இத்தனை வினைச்சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. these much of verbs are there. so இந்த கேப்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னு past tense போடணும், அல்லது past perfect போடணும், அல்லது
பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா போடணும். ரைட்டா சார்? சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன், she as a waitress for 5 years when he met her. She as a waitress for 5 years when he met her. அவன் அவளை சந்தித்த பொழுது நல்லா நாம வச்சுக்கோங்க, அவ 5 ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டே இருந்தால் as a waitress. அப்ப அவ என்ன வேலை செய்து கொண்டிருந்தால் என்பதை ஹைலைட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? past perfect continuous. ரைட்டா? she had been working as a waitress for 5 years when he met her. Right? So in the highlighting enna, what do you highlight here? Her work, what she was working. 5 years time use பண்ணிருக்கோம். 5 years. Past tense enna? When he met her. Past tense met. நல்லா நாம வச்சுக்க, past tense met. அவன் அவளை சந்தித்த பொழுது when he met her. Before that, what she was doing, the action had been working. So in the had been working வருவதற்கு என்னென்ன வேணும்? 5 years வேணும், when வேணும், met வேணும். இந்த வென்னுக்கு பதிலா whileன்னு சொல்லலாம், asன்னு சொல்லலாம், beforeன்னு சொல்லலாம், by the timeன்னு சொல்லலாம். Right? So in the had been verb plus ing for past perfect continuous, what are the words you need? Time words. Time words, what you need is when, you need the time word while, we need the time word as, you need the time by the time. So always வராது. ஓகே, பரவாயில்ல. சில நேரங்களில் சென்டென்ஸ் அந்த மாற்றங்கள் மீனிங்ஸ் மாறும் பொழுது. ரைட்டா? only then past perfect continuous comes. சும்மா past perfect continuous வராது. past perfect continuous na என்ன? had been working, had been seeing. when I met Suganya, she had been working as a engineer in that company for nearly 10 years. ரைட்டா? அவள் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டே இருந்தால் 10 ஆண்டு காலமாக. அவளை போன வருடம் நான் சந்தித்த பொழுது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. when I met her last year, she had been working in Delhi for 3 years. ரைட்டா? so you need to have when, while, as, by. அதுக்கப்புறம் தான் இங்க. அப்ப இறந்த கால ஒரு நிகழ்ச்சி, அந்த இறந்த கால நிகழ்ச்சியிலே அந்த நேரத்திலே என்ன நடந்து கொண்டிருந்தது அந்த இறந்த காலத்திலே. இதே when he meets her, present tense na என்ன வரும்? present perfect continuous வந்துரும். ரைட்டா? அவ்வளவுதான். so simple. past tense யூஸ் பண்ணும்போது past perfect continuous, present tense யூஸ் பண்ணும்போது present perfect continuous. I work in this company and she has been working in this company for the last 2 years. ரைட்டா? அடுத்ததாக the lecture. by the time they got there, நல்லா நாம வச்சுக்க, they got there என்றால் என்ன? நீங்க 3 பேர் இருக்கிறீங்க, வந்தீங்க இங்க சென்டருக்கு, they got there. நீங்க என்ன பண்ண சொன்னீங்க? அவங்க இங்க வர்றதுக்குள்ள லெக்சர் ஆரம்பிச்சிருந்தது. நாங்க வந்தோம், வருவதற்கு முன்னாடி என்ன நடந்தது? by the time we went to hotel movie, the movie had started. by the time we went to the theater, the movie had started. Which happened first? movie had started. and எந்த past tenseல எது முன்னாடி நடந்தது? which happened first? there you are using past perfect. ரைட்டா? 2 actions. எந்த action happened first? there you are using past perfect. ரைட்டா? I went to my home, my husband had come. அப்படின்னு என்ன? முன்னாடியே வந்திருந்தார். I went to my home, my husband came. அப்படின்னு என்ன? I went to my home, past tense. After that only my husband came. I went to my home, my husband had come. அப்படின்னு என்ன? முன்னாடியே வந்துட்டார். I went to my home, my husband came. அப்படின்னு என்ன? போனேன், அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்காரர் வந்தார். நான் போனேன், அதுக்கு முன்னாடியே வந்திருந்தாரு. had come. ரைட்டா சார்? 2 past tense. அந்த முன்னாடி இருக்கிற past tense பத்தி சொல்லும் பொழுது past perfect, had come, had started, had eaten. அடுத்ததாக in the supermarket. he dash all the ingredients. ingredients என்றால் என்ன சார்?
ஒரு சிக்கன் குழம்பு செய்கிறீங்க, சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன வேணும்? சிக்கன், சால்ட், பெப்பர், அப்புறம் என்ன வேணும்? சில்லி பவுடர். இதெல்லாம் இன்கிரிடன்ட், ரைட்டா? இன்கிரிடன்ட் என்றால் என்ன? யூ ஆர் ஆடிங் சம்திங். ஸோ இன் த சூப்பர் மார்க்கெட் ஈ டேஷ் ஆல் த இன்கிரிடன்ட்ஸ் ஈ நீடட். அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கினான். அண்ட் தென் வென்ட் ஹோம் டு மேக் ஹர் பர்த்டே கேக். அதற்கப்புறம் வீட்டுக்கு சென்று அவனுடைய காதலிக்கு பர்த்டே கேக் செய்தான். ஸோ இங்கே ஏன் பாட் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க? சீக்வன்ஸ். முதல்ல வாங்கினா, ஃபர்ஸ்ட் வாங்கினா, ரெண்டாவது போனா. எங்க போனா? வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கினா, ரெண்டாவது போனா. ஆனா இங்க என்ன நடக்குது? போனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரைட்டா? பேக்கிங் அப். இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட் ஃபர்ஸ்ட். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் செகண்ட் யூஸ் பண்ணும்போது யூ ஆர் யூசிங் பாஸ்ட் டென்ஸ். செகண்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்ப ஆக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஆக்ஷன் நடந்ததுன்னா ஒரு செய்கை முடிந்தது, இன்னொரு செய்கை முடிந்ததுன்னா இறந்த காலம். ரெண்டாவது செய்கை முன்னாடி சொல்லிட்டு முதல் செய்கை பற்றி சொல்லும் பொழுது இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ரைட்டா? ரெண்டாவது நடந்தது அவன் சென்றான், அதற்கு முன்னாடி நடந்தது லெக்சர் ஆரம்பிச்சிருந்தது. அவன் சென்றான், ஏற்கனவே லெக்சர் ஆரம்பித்திருந்தது, ஹேட் ஸ்டார்டட். ஸோ ஹேட் ஸ்டார்டட் போடுறீங்க. இங்க ஹி வென்ட், ஹி பாட், ஹி வென்ட். முதல்ல வாங்கினா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனான். Then you are using past tense. Able to understand where to use the past tense and where to use the past perfect and where to use the past perfect continuous. அடுத்ததாக பாருங்க, Holly is a girl, did very well in her exam. அவளுடைய பரீட்சையில she had done beautifully. நல்லா எழுதுனா. Holly, which was a shock. எல்லாத்துக்கும் ஷாக் ஆனது. Holly is writing the examination very well, beautifully. Everybody was shocked. Why? Because அதுக்கு முன்னாடி என்ன? She had never taken an exam before. போட்டாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆக்ஷனை பற்றி சொல்லும் பொழுது you are using past perfect, ரைட்டா? Holly did very well in the exams. Past tense. Everybody are shocked. ஏன்? Because அதுக்கு முன்னாடி before that பத்தி சொல்லும்போது என்ன யூஸ் பண்ற? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். யூ ஹேவ் டு யூஸ் த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஹேட். இங்க நெவர் போட்டுக்கணும். நெவர், அதுக்கு முன்னாடி நெவர் டேக்கன், ரைட்டா? நெகட்டிவ், நெவர் டேக்கன் எக்ஸாம். ஸோ ஹோலி எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுனா இட் வாஸ் ஷாக்கிங் பிகாஸ் அதற்கு முன்னாடி பிஃபோர் தட் ஒன் ஆக்ஷன். வாட் ஆக்ஷன்? ஷி ஹட் நெவர் டேக்கன் an exam before. நெக்ஸ்ட், they went on a big tour of Britain. பிரிட்டனுக்கு ஒரு டூர் சென்றார்கள், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வெண்ட். முதல்ல என்ன பண்ணாங்க? தே ஸ்டே. முதல்ல ஒரு ஆக்ஷன் என்ன ஸ்டே பண்ணாங்க? ஸ்டேட் இன் லண்டன். லண்டன்ல ஸ்டே பண்ணாங்க, ரைட்டா? அப்போ முதல் ஆக்ஷன் என்ன? தே ஸ்டேட் இன் லண்டன். ஸோ மேலேருந்து கீழே வருகிறது, அதனால ஸ்டேட் யூ ஆர் புட்டிங் ஃபார் a few days. செகண்ட் ஆக்ஷன், then they visited Cambridge. ரெண்டாவது ஆக்ஷன் என்ன? கேம்பிரிட்ஜ் விசிட் பண்ணாங்க, யார்க் விசிட் பண்ணாங்க, ஈடன்பர்க் விசிட் பண்ணாங்க, and then பாத் விசிட் பண்ணாங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் லண்டன்ல ஸ்டே பண்ணாங்க, ரெண்டாவது கேம்பிரிட்ஜை விசிட் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? they had to bath before போட்டாங்க, அதுக்கு முன்னாடியே. அப்போ அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவேன்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட், had been. they had been to bath before. பட் ஆனா பிஃபோர் முன்னாடியே அவங்க போயிருந்தாங்க. ஆனா they liked. அடுத்த ஆக்ஷன் லைக்டு, மூணாவது ஆக்ஷன். அப்போ எது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்? இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இதுதான், ரைட்டா? they had been to bath before. முன்னாடியே அவங்க லண்டன் போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, 1 2 3. அதற்கு முன்னாடியே பாத்துக்கு போயிருந்தார்கள். they had been to bath. ஆனால் அவங்களுக்கு இதுதான் பிடிச்சது. ஒன்ஸ் அகெயின் they are coming to the third action, fourth action to it so much that they had. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? டிசைடட், முடிவெடுத்து விட்டார்கள். டு கோ பேக் அகெயின், மறுபடியும் அங்கே செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆறாவது, சயின்டிஸ்ட்ஸ் அனௌன்ஸ்ட். சயின்டிஸ்ட் என்றால் என்ன? விஞ்ஞானிகள் தெரிவித்தார்கள். அனௌன்ஸ்டு. எங்க வருகிறது? இது பாஸ்ட் டென்ஸ், ரைட்டா? the launch of the new drug last week. So past tense, right? Last week.
scientists announced the launch and start introducing of the new drug என்றால் என்ன புதிய மருந்து last week. புரிஞ்சுதா everybody? No doubt. Last weekனா போன வாரம். So போன வாரம் அனௌன்ஸ் பண்ணாங்க past tense. They dashed it for 5 years. 5 years 5 ஆண்டு காலமாக 5 years continuous on action நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன action? They had been developing. Right? 5 years ஒன்றை செய்து கொண்டே இருந்தார்கள். Right? So scientists announced the launch of the new drug last year announced. Right? Announced last week. Right? அதற்கு முன்னாடி they had been developing it for 5 years. 5 ஆண்டு காலமாக ஒரு ஆக்ஷனை செய்து கொண்டே இருந்தார்கள். Highlight the importance of action that you are using. Had been developing. Right, sir? Are you able to understand? Okay. By the time I got to the meeting 9 o'clock. 9 o'clock I go there. 9:10 I go there. By the time or 9 o'clock. By the time I got to the meeting, they already the important issues. அப்ப already na past perfect use பண்ற. They had already discussed. Right, sir? மீட்டிங் போனேன். அதற்கு முன்னாடியே they had already discussed issues and they had already made the big decisions. ஏற்கனவே முக்கியமான முடிவுகளை அவர்கள் எடுத்திருந்தார்கள். They had already made a big decisions. அப்ப நான் அந்த மீட்டிங் போறதுக்குள்ள பாஸ்ட் டென்ஸ்ல 2 ஆக்ஷன் நடந்துருச்சு. 2 ஆக்ஷன் நடந்திருந்து அவங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏற்கனவே செய்திருந்தார்கள் big decisions without me, நான் இல்லாமல். I had phoned from my mobile to tell them the train was late. அப்ப நான் 9:15க்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா நான் 8:30 மணிக்கு பாஸ்ட் டென்ஸ்ல ஏற்கனவே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இருந்தேன். I had phoned from my mobile to tell them. என் மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? The train was late. லேட் ஆயிருச்சுங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்ப? 8:45க்கு. I am supposed to come at 9 o'clock. ஆனா அங்க போனது 9:30 மணிக்கு. 9:30 மணிக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க? டிசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க, நான் இல்லாம. ரைட்டா? ஆனா நான் என்ன பண்ணேன்? நான் இப்போ 9:30 மணிக்கு பேசிட்டு இருக்கேன். 8:45க்கு நான் 8:45க்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ஃபோன் பண்ணேன்? ட்ரெயின் லேட்டுன்னு. அண்ட் ஐ ஃபெல்ட், அதற்கப்புறம் நான் உணர்ந்தேன், annoyed that they had not waited. அவர்கள் எனக்காக காத்திருக்கவில்லை, இறந்த காலத்தில் காத்திருக்கவில்லை. புரிஞ்சுதா சார்? இந்த சென்டென்ஸ், இந்த 7th one என்ன புரிஞ்சுது? ஓகே, நல்லா நான் வச்சுக்கோ. 10 மணிக்கு மீட்டிங் நடக்குது. 10 மணிக்கு மீட்டிங் நடக்குது. நான் 10 மணிக்கு மீட்டிங் போகணும். ரைட்டா? நான் அங்கே போனது எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு போனேன். 1 hour லேட். நான் போனேன் 11 மணிக்கு. ஐ வென்ட் தேர் அட் 11 o'clock. நான் போகிறதுக்கு முன்னாடி 11 o'clock முன்னாடி என்ன நடந்தது? தே ஹட் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஏற்கனவே விவாதித்தார்கள், ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, ஆல்ரெடி மேடு பிக் டிசிஷன்ஸ், முடிவெடுத்து விட்டார்கள் 11 மணிக்கு. நான் 10 மணிக்கு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏற்கனவே அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ஃபோன் பண்ணேன்? ஐ ஹட் ஆல்ரெடி ஃபோன்டு. நல்லா நம்பிச்சுக்க. ஐ ஹட் ஆல்ரெடி ஃபோன்டு. ஐ ஹட் ஃபோன்டு என்னுடைய மொபைல்லேருந்து. இப்போ 11 மணிக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்? அனாய்டு, எரிச்சல் அடைந்தேன். ஏனென்றால் எனக்காக அவர்கள் இறந்த காலத்திலே காத்திருக்கவில்லை. தே ஹட் நாட் வெயிட்டட் ஃபார் மீ. ரைட்டா சார்? புரிஞ்சுதா? பாஸ்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணணும், ரொம்ப தெளிவாக, very 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 clearly it is given where to use past tense, where to use past perfect. ரொம்ப தெளிவாக, very clearly it is given. அடுத்ததாக next what you are seeing is, I looked terrible when I saw Joe last night. See, last night ன்னு போட்டுருக்கீங்க. So you are using looked. Last night போறங்காட்டி you are using looked. Because அதுக்கு முன்னாடி I had been running for over an hour. ஒரு மணி நேரமாக ஓடிக்கொண்டிருந்தேன். I had been running for over an hour and I was exhausted. Exhaustedனா என்ன? ரொம்ப டயர்டானேன். So my dear friends, past tense எங்கே யூஸ் பண்ணுறது?
பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எங்க யூஸ் பண்றது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்க யூஸ் பண்றது, தெளிவா புரிஞ்சுட்டீங்களா? ஆர் யூ கிளியர்? ஆர் யூ கிளியர்? ஆர் யூ கிளியர்? நோ டவுட், நோ டவுட். Have any doubt? You don't have doubt? You? Okay, good. Thank you very much.